ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் saree. ஆனால் அவங்க எனக்கு லைனிங் வைக்காதீங்க, எனக்கு வெறுமனையே தைச்சி கொடுங்க அப்படின்னு. இது எப்படி தைக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், எங்கே இதை தைக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். லைனிங் வச்சாலே இந்த துணி சுருக்கமாக தூக்கிக்கும், நான் வெறுமனையாக தைக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த கஸ்டமர் எனக்கு லைனிங் வச்சே வேண்டாம், எனக்கு சாதாரணமாக தைச்சி கொடுன்றாங்க. அந்த பாருங்கள், இது ஃபுல் வாய் சாரி. இதில் தான் நான் தைக்கணுன்றாங்க. இதை நான் எப்படி தைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கடவுள்கிட்ட பாரத்தை போட்டு உட்காந்துட்டேன் மிஷினில். சரி, நம்ம சொன்னால் அந்த கஸ்டமர் கேட்க மாட்டேன்றாங்க. நாங்கள் ஒரு வாட்டி ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது எங்களால் முடியாது அப்படின்றதுனால தான் சொல்கிறோமே. தயவுசெய்து கொஞ்சம் டெய்லருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் 200 250 ரூபா ஆகிடுது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. 250 ரூபா ஆகிடுதுன்னா அப்போ நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்காதீங்க, சாதா ப்ளவுஸே எடுத்து தைச்சிக்கங்க. நார்மல் ப்ளவுஸ் 100 ரூபா விட்டு 100 ரூபா தைக்க, அதுவும் 200 ரூபா ஆகிடுதா. இப்போ நீங்கள் இந்த சேரீயில் மேற்கொண்டு எவ்வளோ போட போகிறீங்க? 50 ரூபா தான் போட போகிறீங்க. அப்படி போட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். நீங்கள் இப்படி தைக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். மிஷினில் போகாதுங்க, அது உருட்டி நின்றுக்கும், அது டாட் பிடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் அவங்க கேட்கவே மாட்டுறாங்க, எனக்கு இதில் தான் வேணுன்றாங்க. கொஞ்சமானா நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் எங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன்னொரு டைமு யாரும் இந்த மாதிரி தைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்றது இல்லை. நீங்கள் எந்த டெய்லருமே போயிட்டு போஸ்ட் பண்ணாதீங்க. இது தைக்க முடியாது, ரொம்பவே கஷ்டம். பாருங்கள், இதுலேயே நான் பேக் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அது பட்டி வெட்டி வச்சுருக்கேன். ஸ்லீவ் இது ஏற்கனவே ஒட்டு போடணும், ஒட்டு போட்டு தான் தைக்கணும், வேறு வழி இல்லை. நம்ம சொல்கிறோன்னா இதை எங்களுக்கு முடியாததுனால தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் தைச்சா நீங்கள் கூலி கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு இதில் தைக்க வராதுன்றேன், இல்லை எனக்கு இதுதான் தைச்சி கொடுங்க அப்படின்றீங்க. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதோ பார்த்து பண்ணுங்கள். டெய்லருங்களும் பாவம் தான், எவ்வளோ டெய்லருங்க. இதில் வேறு இப்போ நான் இதை தைச்சி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, இதை நான் தைச்சி கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது நல்லாவே இல்லை, இந்த டெய்லர்கிட்ட போய் கொடுத்தோம் பாருங்கள், இவங்க நல்லாவே இல்லை. நீங்கள் போய் 4 பேர்கிட்ட கஸ்டமர்கிட்ட சொன்னால் அப்போ அந்த கஸ்டமர் எப்படி எங்களை தேடி வருவாங்க? நாங்கள் இப்படி வராதுன்னு சொல்லிடுறோம், அப்படியும் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. நீங்கள் வேணும்னு கேட்குறீங்க. நாங்கள் சரி மீறி தைச்சி கொடுத்துட்டா இது சரியில்லை, இங்கே தூக்கிட்டு இருக்குது, இங்கே சுருக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னுறீங்க. தயவு செய்து சொல்லிட்டேன், கொஞ்சம் எங்கள் மேலே கரிசனை காட்டி நாங்கள் வராதுன்னு சொல்லிட்டோம்னா வராதுன்னு விட்டுருங்க. நீங்கள் எனக்கு ப்ளவுஸ் தெரியல, எனக்கு வேண்டாம், அப்படி எனக்கு ப்ளவுஸ் தான் வேணும், இதில் தான் வேணும்னா லைனிங் கொடுத்து தைச்சிக்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகே நண்பர்களே, ப்ளவுஸ் இதாங்க தைச்சின்னுக்கிறேன். இந்த டாட்டெல்லாம் பிடிச்சிட்டேன், இது டாட் எப்படியோ பிடிச்சிட்டேன், ஒரு வழியாக வந்துடுச்சு. இதை பாருங்கள், பட்டி அடிச்சிட்டேன், பட்டி ஃப்ரண்ட் பட்டி அடிச்சாச்சு. அடுத்தது ஸ்லீவ் ரெடி பண்ணணும். என்ன பண்ணுறது? 200 ரூபா கொடுத்து தைக்க முடியாதம்மான்றாங்க. நம்ம பிரச்சனையை சொன்னால் கேட்க மாட்டோம். ஓகே, முடியும்னு நினச்சி செஞ்சால் எல்லாம் முடியும், முடியாதுன்னு நினச்சா தான் முடியாது. முயற்சி பண்ணி பார்த்து தச்சுக்கிறேங்க. டைலருங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யாராவது லைனிங் போடாமல் வெறுமையே எனக்கு தச்சு கொடுங்கன்னு யாரும் கேட்டிருக்காங்களான்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, என்னோடய ஃபாலோவர்ஸ் கம்மி தான், நான் ரொம்ப சின்ன பொண்ணு, இதுதான்.
இதோட 4வது 5வது வாட்டி இந்த நூலுக்கு கட்டாயோட இருந்துச்சு வெளியே. என்ன பண்ணுறது? நாளுக்கு வராங்கன்ட்டு போனுமே. ஒரு வழியாக தச்சு முடிச்சிட்டேங்க அந்த ப்ளவுஸை. ப்ளவுஸ் எப்படி தப்புன்னு தெரியாமல் இருந்து, இது அவங்க அளவு கொடுத்த ப்ளவுஸு. இது நம்மளுடைய லைனிங் ப்ளவுஸை சாதா ப்ளவுஸாக தச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டோட அளவு எப்போவுமே ப்ளவுஸ் தச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி அளந்து பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட இது மாதிரி அளந்து பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது பேக்கோட அளவு கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட்டோட அளவும் கரெக்டாக இருக்குது. இடுப்போட அளவு மட்டும் அளக்கும் போது நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் இப்படி பிடிச்சி அளந்துடாதீங்க. அது வந்து அளவு தப்பாக வரும். இந்த மாதிரி அளந்தோம்னா வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த மிஸ்டேக் வந்து இருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதில் நான் கொஞ்சம் இப்போ லைட்டாக அழுத்திக்கிறேன். கரெக்டாக வந்துடுச்சு. ஒரு வழியாக தச்சு முடிச்சிட்டேங்க. கடவுளுக்கும் நன்றி, என் வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் நன்றி. இனிமேல் தயவுசெய்து இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தைக்க சொல்லி எந்த டைலருமே கஷ்டப்படுத்தாதீங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது எப்போ எடுத்தேன். கரெக்டாக இந்த தைக்க ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கவே எப்படி ஒரு 1 ஹவரில் தைச்சிருவேன். இந்த ப்ளவுஸ் தைக்க நான் 1.5-2 மணி நேரம் எடுத்துக்கினேன் டைம். பொறுமையாக தைச்சேன். ஓகே, பாய். தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். ஓகே, பாய்.